டாக் வித் தேவா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போற குழந்தைங்களை கூட்டு வந்துரு சட்டமன்றத்துக்கு. கூட்டு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் முக்கியம் இல்ல, படிக்கணும். அவன் திரும்ப ஐயா எங்க கூட பேசுறது முக்கியம் இல்ல, தமிழ்நாட்டுல 15 நாள்ல எவ்வளவு நடந்திருக்குன்னு என்ன பண்ணுவீங்க? இத திருக்குறள் சொல்ல சொல்லி விளையாடுறாரு. அவன் சூப்பர் நல்லா படிச்ச பசங்க திருக்குறள் சொல்லிட்டான். திரும்ப உங்களை கேட்டிருந்தானா முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இளமை புகுத்திடும் ஐயா சொல்லியிருப்பாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். காலை உணவு திட்டத்தை பத்தி அண்ணன் பேசினார். நாங்க மறுக்கல, காலை உணவு போடுறீங்க, மதிய உணவு போடுறீங்க. கிட்டத்தட்ட இந்த அரசியல் வரலாற்றுல ஐயா காமராஜர் ஆரம்பிச்சு எம்ஜிஆர் ஆரம்பிச்சு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப 41 பேர் கேள்வி கேட்டீங்கல்ல, கோயம்புத்தூர்ல மாநகராட்சி அரசு பள்ளியில மதிய உணவை சாப்பிட்ட 43 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அதுவாது கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. இங்க ஏங்க இந்த நம்மளுடைய நடிப்பு அரக்கன் ஆஸ்கர் நாயகன் ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போகல? போயிருக்க வேண்டியதானே, ஏன் போகல? அவர் தான் 1 ஹவர்ல போயிட்டு வராங்க எங்கனாலும் தமிழ்நாட்டுல. கேட்ட சொல்லுவாங்க நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க போனீங்களா, நீங்க களத்துக்கு வந்தீங்களா, நீங்க போராடினீங்களா? ஐயா முதலமைச்சர் தான் ஐயா முதல் வேலையாலே, அவர் தாங்க ஐயா செய்யணும். இதை நான் சொன்னேன், அண்ணன் பிரசன்னா அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்ப மாட்டீங்களே, போட்டு காமிச்சிடவா? எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையாளி. என்ன வேலையாள்? முதல் வேலையாள். என் வீட்டுல கக்கூஸ் அடைச்சிக்கிச்சு, என் வீட்டுல சாக்கடை அடைச்சிக்கிச்சு. யாரை கூப்பிடுறோம்? யாரை கூப்பிடுறோம்? கவுன்சிலரை கூப்பிடு, கவுன்சிலர் மேயரை கூப்பிடு, எம்எல்ஏவை கூப்பிடு, எம்எல்ஏ மந்திரியை கூப்பிடு, மந்திரி முதலமைச்சரை கூப்பிடு. என்ன வேலையால்? முதல் நாங்க எங்க தெருவுல கக்கூஸ் அடைச்சதுக்கோ காவா அடைச்சதுக்கோ முதலமைச்சரை கூப்பிடல. 15 நாள்ல இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது, ஏன் எங்கேயும் போகலன்னு கேட்டுக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல,